Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல வந்து மண் அதிகமாக இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தோல் நீக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே தோல் நீக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நீளமாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு நீளமாக எடுத்தால் தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எல்லாமே வடிகட்டி உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எல்லாமே வடிகட்டியாச்சு. இப்போ இதை நம்ம துணியில் நல்லா உணர்த்தி விட போகிறோம். இந்த மாதிரி ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காட்டன் துணி தான் அந்த ஈரப்பதத்தை எல்லாமே உறிஞ்சி எடுத்துக்கும், அதனால் காட்டன் துணியை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே சேர்த்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குமே சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கத்து துணியை வச்சு இந்த மாதிரி மூடி நம்ம கையை வச்சு அழுத்தி விட போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சு விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இப்படி செஞ்சாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது இப்படி 10 நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றுல இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாமல் நல்லா உணர்த்தி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுல, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு வந்து 2 மட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் டைம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சாலும் இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி வைக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்க எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறி வரணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக மாறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சாலாம் சூப்பரான கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு.
நம்ம உருளைக்கிழங்குமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சில்லி பவுடரும் உப்பு சேர்த்து ஆட் பண்ணுறோம். அதை இந்த மாதிரி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்குல எல்லா பக்கமுமே மசாலா தூள் ஆட் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குலாம் சூப்பரான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.